நான் என்ன பண்ணினாலும் அவளோட மனசை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. எப்பவும் சண்டை தான் போடுறா என்கிட்ட. அவள் மனசில் என்ன இருக்குது, அவளோட தேவைகள் என்ன, அவளோட உணர்வுகள் என்ன அப்படின்றத கண்டிப்பாக என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பெண்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்ற ஆளாக நீங்கள். அப்போது உங்களுக்கான ஒரு கதை தொகுப்பு தான் இது. சுற்றிலும் மலைப்பிரதேசம், நடுவில் நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி இயற்கை அழகோடு இருக்கிற ஒரு நாட்டை ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு வராரு. அந்த நாட்டு மக்களோட தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி செய்கிறாரு. இதனால் நாட்டு மக்கள் எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மன்னருக்கு ஒரு அழகான மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. நாடே மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஏன்னா இவங்க 3 பேரும் மட்டும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றது மன்னருக்கு தெரிய வருது. மன்னருக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பெண்களுக்கு நாம் என்ன கொடுத்தா தான் இந்த பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்க? இதற்கான கேள்வியை அந்த கூடியிருந்த சபையிலேயே அவர் கேட்டார். இதற்கான பதிலை யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும்னு என்ன செய்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு. ஆனால் அங்கே கூடியிருந்த யாராலையுமே இதற்கான பதில் சொல்லவே முடியலை. அப்போதான் அங்கே இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, மன்னரே, இதற்கான பதிலை நாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த ராட்சசிக்கு இதற்கான பதில் தெரியும். அப்புறம் மன்னர் சொல்கிறாரு, நானே அந்த ராட்சசியை போய் பார்த்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இதற்கான பதிலை நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தேடுறாரு. தேடி அந்த ராட்சசியை பார்த்ததுக்கப்புறவே இதற்கான பதில் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ராட்சசி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. உன் நாட்டில் எந்த ஒரு ஆண்மகன் என்னை மணக்கிறானோ நான் அப்போ மட்டும்தான் இதற்கான பதில் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. மன்னர் திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு சொல்கிறாரு, என்னோட சுயநலத்திற்காக என் நாட்டு மக்களில் இருக்க ஒருத்தரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால் எனக்கு இதற்கான பதில் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்நாட்டில் இருக்க மன்னர் மேலே பற்று கொண்ட ஒரு இளைஞன் வராரு. வந்துட்டு நான் அந்த ராட்சசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, தானாக முன் வந்து அவங்க 2 பேருக்குமே என்ன ஆணுச்சு அப்படின்னா கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் நடந்த பிறகு அந்த இளைஞர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இப்போது அந்த ராட்சசியை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த பெண் பதில் சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் செய்யும் செயல்களில் அவளை தான் முடிவெடுக்க விட வேண்டும். இதுதான் எல்லா பெண்களும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த இளைஞரும் என்ன செய்கிறாரு அப்படின்னா அரசர்கிட்ட போயிட்டு பதிலை சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகிறாரு. தன்னோட வீட்டில் ஒரு அழகான பெண் இருக்கிறத பார்க்குறாரு. பக்கத்தில் போயிட்டு கேட்குறாரு, நீ எப்படி இவ்வளோ ஒரு அழகான பெண்ணாக மாறின அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய சாபம். சரி, ஒரு நாளில் இருக்கும் பொழுதுகளில் பகல் பொழுது முழுவதும் தேவதையாகவும் இரவு பொழுது முழுவதும் ராட்சசியாகவும், இல்லை பகல் பொழுது முழுவதும் ராட்சசியாகவும் இரவு பொழுது முழுவதும் தேவதையாகவும், எந்த பொழுதில் நான் உங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்ற கேள்வியை அந்த இளைஞனை பார்த்து அந்த பொண்ணு கேட்குறாங்க. இந்த இளைஞர் யோசித்து என்ன பண்ணார் அப்படின்னா, உன்னோட முடிவுகளை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் முழுவதுமாக என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு அழகாக பெண்ணாகவே மாறிட்டாங்க. அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு ஆண்மகன் என்னை மணந்து என்னோட முடிவுகளை என்னையே எடுக்க விடுறானோ அப்போதான் என்னுடைய சாபம் நிவர்த்தி பெறும் அப்படின்ட்டு கதை இதோட முடியுது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், என்னம்மா நீ எல்லா வீட்லேயும் பெண்கள் தானே முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இன்னமும் சில பெண்கள் வீட்டில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.